Good morning student. In this next topic, Fleming right hand ruler. Fleming right hand ruler is important 2 mark question. So Fleming left hand ruler third unit la irukum. Fourth unit la Fleming right hand ruler. சரியா ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த Fleming right hand rule எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, when a conductor moves in a Mackenzie field, the direction of the motion of the conductor. சரியா, அதாவது ஒரு கண்டக்டார் மூவ் ஆகும்போது அந்த கண்டக்டாரில் ஆக்ட் பண்ணக்கூடிய மேக்கண்டி ஃபீல்டு, தென் அந்த கண்டக்டாருடைய டைரக்ஷன், சரி மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன், த ஃபீல்டு அண்ட் த இன்டியூஸ்டு கரண்ட் ஆர் கிவன் பை Fleming ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். சரி, இப்போ அந்த கண்டக்டாரில் ஆக்ட் பண்ணக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட், சரி இன்டியூஸ்டு கரண்ட்டு, த டைரக்ஷன் ஆஃப் மோஷன், த மேக்கண்டி ஃபீல்டு, இதை மூணையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் Fleming ரைட் ஹேண்ட் ரூலு. தென் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, த தம் கமா இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு இருக்கும், அது 4 ஃபிங்கர்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். த தம் ஃபிங்கர் கமா இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஆர் ஸ்ட்ரெச்டு அவுட் இன் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். சரியா, அதாவது ரைட் ஹேண்டுடைய தம் கட்டை விரல், தென் 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், தென் மிடில் ஃபிங்கர் நடு விரல். சரியா, இதை மூணு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட் ஆஃப் இன் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக வச்சுக்கணும். சரியா, செங்குத்தாக வச்சுக்கிட்டு அப்படின்னா, தென் இஃப் தி இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்கண்டி ஃபீல்டு. சரியா, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆர் 4 ஃபிங்கர் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, த டைரக்ஷன் ஆஃப் மேக்கண்டி ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் த தம் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர். சரியா, தம் ஃபிங்கர் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, மோஷன் ஆஃப் தி கண்டக்டர், அதாவது கடத்தி நகரும் அங்கே திசைன்னு அர்த்தம். தென் த மிடில் ஃபிங்கர் வில் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். சரியா, மிடில் ஃபிங்கர் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட், அதாவது தூண்டப்பட்ட மின்னோட்டம்னு அர்த்தம். therefore the Fleming right hand rule is also known as generator rule. சரியா, வாட் இஸ் ஜென்ரேட்டர் ரூல்னாலும் இந்த Fleming ரைட் ஹேண்ட் ரூலை தான் எழுதணும். சில நேரங்களில் 1 மார்க் கொஸ்டினில் தென் Fleming லெஃப்ட் ஹேண்ட் ரூலை தென் அனதர் நேம், சரி அதை மாடிஃபைட் நேம் கேட்டாங்கன்னா ஜென்ரேட்டர் ரூல்னு எழுதணும். சரியா, அல்லது ஜென்ரேட்டர் ரூலுடைய மாடிஃபை எதுன்னு கேட்டாங்கன்னா Fleming ரைட் ஹேண்ட் ரூல்னு எழுதணும். சரிப்பா, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். டயக்ராம் வரைய தேவையில்ல, டைரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எதுனா போதும். பிளாக் எழுத்தில் உள்ள லெட்டர்ஸை மட்டும் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தென் மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லோரன்ஸ் ஃபோர்ஸ். மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸு ஆர் லோரன்ஸ் ஃபோர்ஸு 4.1.6 இருக்கும். சரிப்பா, டயக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். கன்சிடர் ஏ ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் ஏபி. சரியா, ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் எடுக்கிறாங்க. சரியா, அந்த ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் லென்த் எல். சரியா, தென் அந்த கண்டக்டிங் ராடில் என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்கண்டி ஃபீல்டு ஆக்ட் பண்ணுது. சரியா, பி வெக்டாருங்கிறது அதில் யூனிஃபார்ம் மேக்கண்டி ஃபீல்டு. சரியா, இந்த யூனிஃபார்ம் மேக்கண்டி ஃபீல்டு எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, விச் இஸ் டைரக்டட் perpendicularly into the plane of the paper. அந்த பிளேன் ஆஃப் தி பேப்பருக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மேக்கண்டி ஃபீல்டு ஆக்ட் பண்ணும். சரியா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சரி, அந்த ஆப்ஜெக்டில் சரி எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேப்பரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேப்பருக்கு பர்பெண்டிகுலராக மேக்கண்டி ஃபீல்டு ஆக்ட் பண்ணுது. சரியா, அப்போ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேக்கண்டி ஃபீல்டு பர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்டில் மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இது ஒரு பிரின்சிபல். சரியா, அதாவது சைக்ளோட்ரானுடைய பிரின்சிபல் இது. சரி, 3rd யூனிட்லேருந்து சைக்ளோட்ரான் இருக்கும். தென் இந்த பிரின்சிபல் உனக்கு எல்லா டாப்பிக்லேயும் இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் சரியா மேக்கண்டி ஃபீல்டு பர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணணும். சரியா, அப்போ அந்த ஆப்ஜெக்டில் என்ன ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். அப்போ லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதால அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். சரியா, therefore the length of the rod is normal to the Mackenzie field. சரியா, அப்போ length of the rodக்கு Mackenzie field நார்மல் மீன்ஸ் பர்பெண்டிகுலர்னு.
let the rod move with a constant velocity v vector towards the right side. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ராடு என்ன ஆகுது, தென் ரைட் சைடு மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. when the rod moves the free electron present in it also move with the same. சரியா, அப்போ ராடு மூவ் ஆகும்பொழுது ராடில் உள்ள ஸ்மால் பார்ட்டிகளும் மூவ் ஆகும். அந்த ஸ்மால் பார்ட்டிகளை தான் ஃப்ரீ எலக்ட்ரான் கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியாப்பா, அப்போ அந்த ராடில் ஆக்ட் பண்ணக்கூடிய மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸும் அந்த ஸ்மால் பார்ட்டிகள்லையும் ஆக்ட் பண்ணணும். அந்த ஸ்மால் பார்ட்டிகல் மீன்ஸ் என்னது, ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரானும் மூவ் ஆகும். சரியா, இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம் பாரு, அவுட்லைன் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா velocity v vector in b vector as a result the Lorentz force act on free electron in the direction from b to a and is given by the relation. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ராடு மூவ் ஆக இந்த ராடில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகும். சரியா, அப்போ ராடு எதனால் மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆன் மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ். சரியா, இந்த லோரன்ஸ் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா தென் எஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சி இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பி வெக்டார். அதாவது ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் கியூ. சரியா, வி வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பி வெக்டார் இருக்கும். இங்கே எஃப் பி கொடுத்துருக்கிறதால மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ்னு அர்த்தம். சரி, இங்கே ஈங்கிறது ஃப்ரீ எலக்ட்ரானை குறிக்கும், அதாவது சார்ஜ் ஆஃப் தி ஃப்ரீ எலக்ட்ரான். சில இடங்களில் கியூங்கிறது சார்ஜை கொடுத்துருப்பாங்க. சரி, விங்கிறது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, தென் பி வெக்டார் மேக்னட்டிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ண இது ஈக்குவேஷன் 4.4 இருக்கும். Then the action of this Lorentz force is to accumulate the free electron at the end A. என்னாகும், அந்த ராடு மூவ் ஆகும்போது ராடில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரானும் ஒன் எண்டுலேருந்து அனதர் எண்டுக்கு மூவ் ஆகும். அதாவது பிங்கிற எண்டுலேருந்து ஏங்கிற எண்டுக்கு மூவ் ஆகும். திஸ் accumulation of free electron produces a potential difference across the rod which in turn establish an electric field E vector. அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகும்பொழுது இந்த ராடில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா, இப்போ பியிலேருந்து ஏக்கு ராடில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் ஃபார்ம் ஆகும், தென் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபார்ம் ஆகும். தென் E vector directed along BA. Due to the electric field E vector, the Coulomb force start. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கூலும் ஃபோர்ஸு ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். எதில், ஃப்ரீ எலக்ட்ரானில். தென் கூலும் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஆக்டிங் ஆன் தி ஃப்ரீ எலக்ட்ரான் அலாங் ஏபி அண்ட் இஸ் கிவன் பை தென் எஃப் இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டார். மைனஸ் இங்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான், கேபிட்டல் இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, லெஃப்ட் சைடு எஃப் இங்கிறது கூலும் ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இது ஈக்குவேஷன் 4.5 இருக்குது. தென் the magnitude of the electric field E vector keeps on increasing as long as accumulation of electron at the end A continues. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் பிங்கிறதுலேருந்து அந்த ராடு ஒன் எண்டு பியிலேருந்து அனதர் எண்டு ஏ ரீச் ஆகும்பொழுது தென் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். therefore the force F E vector also increases until equilibrium is reached. எப்போ இந்த ஈக்குலிபிரியம் ஃபார்முக்கு வரும் அப்படின்னா தென் மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸும் கூலும் ஃபோர்ஸும் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். therefore the magnetic Lorentz force F B vector and the Coulomb force F E vector balance to each other and no further accumulation of free electron at the end A takes place. therefore then modulus of F B vector is equal to F E vector modulus of F E vector. modulus of F B vector ஓட வேல்யூ மைனஸ் E into V vector cross product B vector is equal to F E vector ஓட வேல்யூ மைனஸ் E into E vector. சரியா, மைனஸ் E ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடும். இந்த லெஃப்ட் சைடு V vector cross product B vector தென் ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறதால தென் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். சரியா, இஃப் டூ வெக்டர் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், டூ வெக்டார் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா தென் அதனுடைய ஃபார்முலா தென் ஏபி சைன் தீட்டா வரும். சரியா, அப்போ ஏபிங்கிறது டூ வெக்டாராக ரெப்ரசன்ட் பண்ணும்.
இங்கே வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்குது. அப்போ விபி சைன் தீட்டா வரும். சீக்வல் டு ரைட் சைடு கேபிட்டல் இ மட்டும் இருக்கும். சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1ன்னு கொடுத்தா தென் விபி சீக்வல் டு இன்னு வந்துடும். சரி, தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. therefore the potential difference between the end of the rod, சரியா, அதாவது இந்த ராடோடைய 2 எண்ட் ஏபி இருக்குது பாரு, அந்த 2 எண்டுக்குள்ளே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு இ இன்ட்டு எல். அதில் எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி ராடு, இ எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்கும், வி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். therefore V ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ விபி இன்ட்டு எல். இதில் விங்கிறது வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணும், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, தென் எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி ராடை மென்ஷன் பண்ணும். சரியா, தென் நெக்ஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, டயக்ராமை ஃபாலோ பண்ணிக்க. The magnetic Lorentz force on the free electron is responsible to maintain this potential difference and hence produces an EMF. இப்போ என்ன ஆக முடியும்னா, இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரி, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸால் தென் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் மெயின்டைன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரி, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால தென் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். தென் இ ஈக்குவல் டு பிஎல்வி. இது ஈக்குவேஷன் 4.7 வரும். அட் திஸ் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூசஸ் டியூ டு தி மூவ்மெண்ட் ஆஃப் தி ராட். இட் இஸ் ஆஃப்டன் இஸ் கால்டு மோஷனல் இஎம்எஃப். If the end A and B are connected by the external circuit of total resistance R, then the current I is equal to E by R. E value BLV by R follows in it. The direction of the current is found from right hand thumb rule. சரியா, இது வரைக்கும் நீ அங்கே எழுது.